ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு 3 ரகசியங்கள், ஒரு 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், தேவனுக்காக ஏதாவது செய்யணும், அந்தகார வல்லமைகளை ஜெயிக்கணும், பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கணும், பரிசுத்தமாய் வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு தாகமும் வாஞ்சியும் இருக்கும். அதற்கு உதவியாக இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு 3 ஆலோசனைகளை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு இதை கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். வேதத்தில் கடல் போல சத்தியங்கள் இருந்தாலும் அந்த கடலில் மீன்களை பிடித்துவிட்டு ஒரு மீனவன் கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கறது போல இன்றைக்கி இந்த பெரிய வேதாகமம் என்ற ரகசிய கடலில் இருந்து ஒரு 3 சத்தியங்கள், ஒரு 3 ரகசியங்களை உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதை நீங்கள் தெளிவாக கேட்பீர்கள் என்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த அருமையான வார்த்தை மாறு என்பதில் சந்தேகமில்லை. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கும் என் கூட ஊழியம் செய்கிற அருமையான சகோதரன் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அநேக வாலிபர்களுக்கு வேதாகம கல்லூரிகளில் அநேக டீச்சிங்ஸில் தேவ ரகசியங்கள் அருமையான சகோதரன் மூலமாக வெளிப்படுத்துகிற என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். பிசாசுகள் ஓடுகிறதை பார்த்துருக்கிறேன். கர்த்தர் அந்த அருமையான சகோதரனை ஆண்டு அபிஷேகத்திருக்கிறார். இன்றைக்கி அருமையான சகோதரன் மூலமாக நம்ம ஒரு அருமையான வார்த்தையை கேட்க போகிறோம். நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஜெபித்து கொண்டே கேளுங்க. நிச்சயமாக உங்கள் நல்ல நிலத்தில் இந்த வசனங்கள் விதைக்கப்படும். அநேகருக்கு அது புரோஜனம் உண்டாகத்தக்கதாக அது கனி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலையும் இந்த தருணத்திற்காக நான் அன்று மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஆவிக்குரிய ரகசியம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 3 ரகசியங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது காரியம் யோவான் 4:24. அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரகசியம் ஒரு அருமையான ரகசியம், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம். பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை ஆவியில் தொழுது கொள்ளுகிறோம் என்று நம்ம நினைத்திருப்போம். ஆவியில் தானே ஆண்டவரை ஆராதிச்சிட்ருக்கிறோம், நம்ம உண்மையாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பட் சில நேரம் நம்ம அதை தவற விட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அநேக தரம் ஏமாற்றி விடுகிறது. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற இந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த ரகசியம் ஒரு அருமையான ரகசியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தேடினா நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசுடைய ஆதிக்கம் கிரியைகள் ரொம்பவே குறைவாக இருக்கும். அதை வச்சே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் நம்ம எதனால் நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்று. ஏனென்றால் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பிசாசு செயல்பட ரொம்ப கஷ்டம். அவனால் முடியாது. எப்படா ஒரு வாய்ப்பு உண்டாக்கலாம், ஒரு நல்ல தருணம் கிடைக்காதா இவங்களை விளை வைக்க, அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்து கொண்டே இருப்பான். எப்பண்டா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அவன் சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் பிசாசானவன். ஸோ ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தேடுறவங்களுக்கு அவ்வளோ பலன் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு வல்லமை, அவ்வளோ ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவரோடு இருக்கும். காரணம் என்ன என்றால் இந்த ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதுக்குள்ள ஒரு அருமையான ரகசியங்கள் இருக்கிறது. எப்படி ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கி பல நேரம் நம்ம ஃபீலிங்ஸ் சார்ந்து வர்ஷிப் பண்ணுவோம். நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் இருந்தால் நம்ம ஆராதிப்போம், நல்ல அட்மாஸ்பியர் இருந்தால் ஆராதிப்போம், நல்ல பணம் இருந்தால் ஆராதிப்போம், வேலை இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம், நல்ல மியூசிக் சிஸ்டம் இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம், நல்ல இடம் ஆராதிக்க இடம் இல்லை, நல்ல ஷேர் இல்லை, கீழே தான் உட்காந்து ஆராதிக்கணும்னா சிலர் சோர்ந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஆண்டவரோடு ஆராதிக்க முடியலை. ஆனால் ஒரு உண்மையான ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனால் அவங்க ஏமாற்றப்பட மாட்டாங்க. அவங்க ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவங்க. பல நேரம் நம்ம பாடுகளில் ஆண்டவர் வச்சிருக்க காரணமே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்காக தான். நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்துட்டால் நம்ம ஆராதிச்சுட்டு தான் இருப்போம். பட் அதில் மைன்யூட்டாக நம்ம எதை இழக்கிறோன்னா ஆவியானவரை மறந்து நம்ம ஃபீலிங்ஸில் ஆராதிச்சிட்ருப்போம்.
பயங்கரமாக வர்ஷிப் லீடர் நடத்துகிறாரேன்னு சொல்லி நம்ம ஆராதிச்சிட்டு இருப்போம். என்ன அருமையான குரல் வளம், எவ்வளோ அழகாக பாடுறாங்க, எவ்வளோ அழகாக மியூசிக் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம நல்லா அந்த உற்சாகத்தில் ஆராதிட்டு இருப்போமே தவிர ஆவியானவரை மறந்து ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி அந்த வர்ஷிப் போகாமல் போய்விடும். இப்படி இருக்கிறனால தான் நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதை இழந்து விடுகிறோம். பல நேரம் கர்த்தர் நம்மளை பாடுகளில் வைத்திருக்கிறதுக்கு காரணம் சில ஏழ்மையான காரியங்களில் நம்மளை கொண்டு போகிற விதமே நம்மளை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்காகவே தான் ஆண்டவர் அந்த பாதைகளில் கொண்டு செல்கிறார். அது ஒரு அருமையான பாதை. நம்ம அந்த பாதைகளில் போனால் தான் எப்படி ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பது என்று புரிந்து கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவியோடும் சத்தியத்தோடும், இந்த உண்மைன்னு சொல்கிறது ட்ரூத். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஆவியில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். வசனமும் ஆவியானவரும் தேவை. ஆண்டவரை ஆராதிக்கணும்னா ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை ஆராதிக்கணும். நம்ம ஆவியும் அதில் எங்கேஜ் ஆகணும். நம்ம ஆவி எங்கேயோ இருந்துட்டு நம்ம சபையில் மட்டும் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிறதுனால அது ஒரு முழுமை பெறாது. நம்ம ஃபிசிக்கலாகவும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அங்கே இருக்கிறோம், கூடி வந்திருப்போம். ஆனால் நம்மளுடைய இருதயம் எங்கேயாவது இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவரோடு இணைந்து நம்ம ஆவியான ஒரு உதவியோடு வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நம்ம ஆண்டவரை ஆராதித்தா அந்த ஆராதனை வெற்றி பெறும். நம்ம அப்படி ஆராதிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள கட்டுகள், பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும். ஏன்னா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் தான் பிசாசுக்கு பயம் இருக்குது. அந்த ஆராதனையை தான் பிசாசு எதிர்ப்பான், அதை தடை பண்ணுவான், அதை நடக்கிறதுக்கு அவன் விடவே மாட்டான். அந்த மாதிரி ஆராதனையில் கலந்து கொள்ள தடை பண்ணுவான், விடவே மாட்டான். அந்த ஆராதனைகளில் அவனுக்கு முற்றிலும் அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு அவனுடைய கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது அவன் விரும்ப மாட்டான். அதனால தான் ஜனங்கள் ஏமாறுற விதமான கண்களுக்கு குளிரான காதுக்கு இனிமையான காரியங்களை அவன் கொண்டு வந்து எப்படியாவது இவங்க ஆராதிச்சிடணும், ஆனால் ஃபீலிங்ஸில் ஆராதிச்சிடணும், எப்படியாவது இவங்க ஆவியில் ஆராதிச்சிடக்கூடாது, ஆவியானவரை கான்சென்ட்ரேட் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி தான் சூழ்நிலைகளை யூஸ் பண்ணி பயங்கரமான காரியங்களை கொண்டு வரான். ஆனால் அது நம்ம நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்கிறதோ, நல்ல நீட்டான இடம் இருக்கிறதோ தப்பு கிடையாது. பட் எல்லாமே ஆவியில் நம்மளை புஷ் பண்ணணும். எல்லா காரியங்களும், எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாமே ஆண்டவர் பக்கம்தான் நம்மளை புஷ் பண்ணணுமே தவிர அதனுடைய பக்கத்தில் வைத்திடக்கூடாது. நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்கிறனால ஒர்ஷிப் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் இருந்தால் தான் ஒர்ஷிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்து போகிறது தான் தவறு. இருந்தாலும் ஆண்டவரோடு ஒர்ஷிப் பண்ணணும், இல்லாவிட்டாலும் ஆண்டவரோடு ஒர்ஷிப் பண்ணணும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எதுவுமே தடை பண்ணக்கூடாது. மியூசிக் இருக்கிறதும் தடை பண்ணக்கூடாது, மியூசிக் இல்லாததும் தடை பண்ணக்கூடாது. மியூசிக் இருந்தாலும் அது நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும், மியூசிக் இல்லாட்டியும் ஆண்டவர் பக்கம் அது கொண்டு போகணும். அந்த பாடுகள்லேயும் ஆண்டவர்கிட்ட போகணும், பாடுகள் இல்லாமல் நல்லா ஆண்டவர் உயர்வாக வைத்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போகணும். எதுவுமே நம்மளை தடுக்கக்கூடாது. தடுத்தாதான் அங்கே சிக்கலாகுது. பணம் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கணும், பணம் இல்லாட்டியும் ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்போதான் அந்த ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அந்த உண்மை வருது. அங்கே ஆவியோடு உண்மையோடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உண்மை அங்கே தான் வெளிப்படுது. சத்தியம் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க முடியும். சத்தியம் இல்லாட்டி, சத்திய ஆவியானவரும் இல்லாட்டி நம்மளால் இதை செய்ய முடியாது. இதை செஞ்சு பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். பணம் இருந்தால் தான் ஆராதிப்பேன், என் வீட்டில் நல்ல ஆகாரம் இருந்தால் தான் ஆராதிப்பேன் நம்ம சொல்லும்போது நம்ம ஆவியானவரை நாடலை. நம்ம பணமும் நல்ல ஆகாரமும் தான் நல்ல உயர்வான இருக்கிறது தான் நம்மளுக்கு மகிழ்ச்சின்னு நினச்சிருக்கோம். அதை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. எதுவும் இல்லாட்டியும் நம்ம அந்த மகிழ்ச்சியை கண்டடைகிறதுக்காக தான் அன்று பாடுகளில் நடத்தி கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் காட்டிலும், உணவை காட்டிலும், ஆகாரம், உடை, பணம், அந்தஸ்து, பொருளாதாரம், பதவி எல்லாவற்றை காட்டிலும் ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சி, சமாதானம் கர்த்தரிடத்தில் இருக்குன்னு கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் பாடுகளை நடத்தி நம்மளை கொண்டு போகிறார். அதில் நம்ம கற்றுக்கொள்கிறது தான் இந்த அருமையான சத்தியம். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வது. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடும் ஜெபிக்கணும், ஆவியோடு உண்மையோடும் வாசிக்கணும் வேதத்தை, ஆவியோடு உண்மையோடும் தான் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆராதிக்கணும். ஆவியோடு உண்மையோடுனா பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு வசனத்தின்படி, வசனத்தின் ஞானத்தின்படி, வசன வெளிப்பாடின்படி. வசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஆராதிக்கிறது பரிசுத்தத்தோடு. இன்றைக்கி ஆராதனையில் பரிசுத்தம் இல்லாமல்
கீழ்ப்படிதல் இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லாமல் டக்குன்னு ஆராதிக்காங்க. காரணம், ஃபீலிங்ஸில் ஆராதிக்கும் போது தடையே வராது. டக்குன்னு அந்த ஃபீலிங்ஸ் நல்லா சூழ்நிலையும் பயங்கரமான காரியங்களும் இருந்தால் ஆராதனை அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆவியில் ஆராதிக்கிறவங்களுக்கு தான் என்னடா என்னால் மூவ் ஆக முடியல, ஆண்டவரை தொடர்பு கொள்ள முடியல, அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ தான் மனசாட்சி குத்தப்பட்டு அவங்க தன்னை மனம் திரும்பி தாழ்த்தி, ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று வரும்போது தான் ஆவியானவர் உதவி செஞ்சு அவங்களால ஆராதிக்க முடியுது. அதனால தான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இருக்கும். காரணம், அவங்களால மனம் திரும்பாமல் ஆராதிக்க முடியாது, தன்னை தாழ்த்தாமல் ஆராதிக்க முடியாது, ஆவியானவர் உதவி இல்லாமல் ஆராதிக்க முடியாது. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்லையும் எமோஷ்னலாக ஒரு ஆராதிக்கிறவங்க போனோன்னே டப்புன்னு ஆராதிச்சிருவாங்க. அவங்களுக்கு 2-3 மணிக்கூர் போகும், ஆவியானவரோடும் பல மணிக்கூர் போகும். ஃபீலிங்ஸில் வாழ்கிறவங்களுக்கும் நல்ல ஃபீலிங்ஸ் இருந்தால் போகும். அதே நேரம் டக்குன்னு அந்த ஃபீலிங்ஸை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை இல்லாமல் வைத்து பாருங்கள், அவங்க ஆராதனை க்ளோஸ் ஆயிரும். காரணம், அவங்களால ஃபீலிங்ஸை தாண்டி ஒரு மகிழ்ச்சி அவங்க இன்னும் கண்டுகொள்ளலை. ஆவியானவர் தான் அந்த மகிழ்ச்சியை நம்மளுக்கு காட்டுகிறார். ஆவியானவர் தான் நம்மளுடைய இதயத்தில் இருந்து நம்மளை பலப்படுத்தி பாடுகளில் நம்மளை ஆண்டவர் பிதாவை ஆராதிக்க வைக்கிறார், நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஆவியோடு உண்மையோடும் பிதாவை நம்ம தொழுது கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவியானவர் உதவி இல்லாமல் நம்ம ஆராதித்தா நம்மளுடைய ஆராதனையில் ஒரு ஜீவன் இருக்காது. ஆவியும் ஜீவனும் இல்லாத ஒரு ஆராதனை ஆயிரும். பிசாசுக்கு அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாது. அவன் இந்த ஆராதனை நடக்கட்டுன்னு தடை பண்ணவே மாட்டான். ஆராதனை வெற்றி தரும். அது எப்பொழுது ஆவியானவர் உதவியோடு அந்த ஆராதனை இருக்குதோ அங்கே தான் வெற்றி. ஆவியானவர் இல்லாட்டி அங்கே வந்துட்டு வெற்றி இருக்காது. ஆவியானவர் உதவியோடு ஆராதிக்க வேண்டும். இப்போ சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும். சத்தியம் இல்லாமல், சத்தியத்தின் படி இல்லாமல் ஒரு ஆராதனை இருக்குது. இஷ்டத்துக்கு ஆராதிப்பாங்க, மனம் திரும்புதல் இருக்காது, அங்கே பரிசுத்தம் இருக்காது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, என்ன நடக்கணும், அவங்களுக்கு மைண்டில் தோன்ற பிடிச்ச பாட்டை பாடி ஆராதிப்பாங்க. ஆவியானவர் இதயத்தில் போடுறது இருக்காது. அங்கே ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் போகாமல் சுயமாக சிந்தனை சொல்கிறபடி வாழ்கிறவங்க இருக்காங்க. அதன்படி ஆராதனை நடத்துகிறவங்களும் இருக்காங்க, ஆராதிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுத்து வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஆண்டவரை ஆராதித்தா நம்ம வாழ்க்கையில் ஆவியானுடைய தாக்கம், அவருடைய அன்பு நமக்குள்ளே வளர்ந்து நம்மளுடைய வாழ்வை மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா, நாட் பை ஃபீலிங்ஸ். நம்மளுடைய ஃபீலிங்ஸால் வொர்ஷிப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஃபீலிங்ஸ் நல்லது இல்லைன்னு கிடையாது, ஃபீலிங்ஸ் தேவை. நம்மளுக்கு மனிதர்கள், நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. நம்ம ஆண்டவரை நம்ம உணர்வுகள் ஆண்டவர் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதிலேயே நின்றக்கூடாது. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ஆவி. உணர்வுகளோடு மட்டும் இல்லை, நம்மளுடைய முழு பலம், ஆவி ஆத்மா சரீரத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆனால் அந்த ஒரு உணர்வு லெவல்லே இருந்துடக்கூடாது. எமோஷ்னல் வொர்ஷிப்பாகவே முடிஞ்சிடக்கூடாது. எமோஷ்னல் வேணும், ஆனால் அதிலேயே நின்றக்கூடாது என்று தான் சொல்ல வருகிறேன். அதாவது ஆவியானவர்கிட்ட தான் அது கொண்டு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கணுமே தவிர, இன்றைக்கி பலர் ஆவியானவரை மறந்துட்டு எமோஷ்னலாக அந்த வொர்ஷிப் நல்லா இருக்குன்னு நினச்சிடுறாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னு நினச்சிடுறாங்க, திருப்தி அடைந்துடுறாங்க. ஆனால் ஆவியானவருக்குள்ளே ஒரு வொர்ஷிப் இருக்குது, ஆவியானவருக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் தான் முக்கியம். எல்லாமே தேவை. நம்ம முழு பலத்தோடு ஜெபிக்கிறோம், முழு ஆத்மாவோடு ஜெபிக்கணும். ஆனால் அங்கே முழு ஆவியும் எங்கேஜ் ஆகணும். ஆத்மாவோடு நின்றக்கூடாது, சிந்தனையோடு நின்றக்கூடாது. சிந்தனை வேண்டான்னு கிடையாது, சிந்தனையும் எங்கேஜ் ஆகணும். பட் அதுதான் முடிவுன்னு இல்லை, ஆவி எங்கேஜ் ஆகணும். நம்ம ஆவி எங்கேஜ் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரும் அதில் உதவி செய்து நம்மளை நிரப்பணும். பலர் முழு இருதயத்தோடு ஆராதிக்கன்னு சொல்லிட்டு இதயத்தை கொடுப்பாங்க, பட் பரிசுத்த ஆவியானவரை நாட மாட்டாங்க. அவரை டிபெண்ட் பண்ணி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒரு ஆராதனைக்குள்ளே வரமாட்டாங்க. எனவே தான் பிசாசுக்கு பயம் இல்லை, அவன் நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்துட்ருக்கிறான். ஆவியானவர் எப்போ வராரோ அங்கே விடுதலை வந்துடும். நம்ம விடுதலை இல்லாமல் பல நேரம் இருக்கிற காரணம், நம்ம ஏமாந்துட்டோம். ஃபீலிங்ஸ் சார்ந்து, சிச்சுவேஷன் சார்ந்து, சூழ்நிலைகளை சார்ந்து. சூழ்நிலை நல்லா இருந்தால் ஆவியானவர் இருக்கிறாரு, சூழ்நிலை அப்படியே மங்கிட்டுனா ஆண்டவர் இல்லை, அங்கே இல்லைன்னு நம்ம சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடுறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்கள் கூட ஆவியானவர் இருப்பார். நீங்கள் அவரை தேடி இதயத்தில் கனெக்ஷனில் இருந்தால் அப்போ அவரோடு ஆராதிக்கிற ஆராதனை சூழ்நிலையை சார்ந்தே இருக்காது. ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நம்ம திராணிக்கு மேலே சோதிக்கப்படாதபடிக்கு நம்மளுக்கு தேவையான எல்லாமே தருவார். நம்மளுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் பண்ணுவார், ஃபிசிக்கல் சப்போர்ட் பண்ணுவார், எல்லா விதமான பலனை தருவார், எல்லாமே தருவார். ஆனால் அதுதான் இல்லை, நம்மளுக்கு மெயினானது ஆவி, நம்மளுடைய ஆர்ட். நம்ம ஆர்ட் ஆண்டவரோடு எங்கேஜ் ஆகி
ஒர்ஷிப் பண்ணணும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் ஒர்ஷிப் பண்ண முடியும். ஆனால் அதுதான் இல்லை, ஃபிசிக்கலாக சோர்வாக இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியும் ஆவியில். அதை தான் நான் சொல்ல வருகிறேன். நம்ம ஆவியானவரோட இணைந்து எல்லாமே அவர்கிட்ட கொடுக்கணும். நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய பலன், நம்மளுடைய ஆவி முற்றிலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆராதிக்கும் போது தான் விடுதலை வருது. நம்ம எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஆவியானவர் உதவி இல்லாமல் நம்ம ஆர்ட்டை என்கேஜ் பண்ணாமல் ஆராதிச்சுட்டு ஃபீலிங்ஸ்லேயே அந்த லெவல்லே அந்த கிரவுண்ட் லெவல்லே போயிட்டோன்னா ஆவியானவர் இருக்க மாட்டால் நம்ம விடுதலையை காண மாட்டோம். நம்ம சொல்லுவோம் 20 வருஷம் நான் ஆராதிக்கேன், எனக்கு ஏன் விடுதலை இல்லை? ஆனால் பவுலும் சீலாவும் பாருங்கள், ஆவியில் ஆராதித்தாங்க, அன்றைக்கே விடுதலை நடந்து கட்டுகள் உடைஞ்சு அவங்க விடுதலை ஆனாங்க. ஸோ காரணம் அவங்க ஆவியானவரை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணி அவங்க முழு பலத்தை கொடுத்து ஆத்மாவை கொடுத்து அவங்க ஆராதித்தாங்க, வெற்றியை கண்டார்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 2வது ரகசியம் பார்த்திங்கன்னா வேதம். இந்த வேதத்துக்கு கீழே நான் 2-3 சப்டைட்டில்ஸ் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 1வது காரியம் வேதத்தை வாசிக்கிறது. ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார், இந்த வேதத்தை வாசிக்கும்போது அவர் அழுவாராம், அவர் அறியாமலே அழுவாராம். காரணம், இந்த வேதம் உள்ளுக்கு போய் மனதை லெகுவாக்குறது, கல்லான இதயத்தை சாந்த குணமாக ஆக்கி, கோபமான இதயத்தை ஆற்றி தாழ்மையாகவும் உண்மையாகவும் அன்பும் எரிச்சலான இருதயத்தை ரொம்ப ஒரு தாழ்மையான இருதயமாக கொண்டு வர்றதுக்கு இந்த வேதம் உதவி செய்து. எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும், பெரிய கொலைகாரனையும் இந்த வேதம் அப்படியே ஒரு சின்ன பிள்ளை இதயம் மாதிரி மாற்றிடும். அவர் இந்த வேதத்தை வாசித்து அழுவாராம். பல மணிக்கூர், 8 மணிக்கூர் 9 மணிக்கூர் வாசித்து அழுவாராம். அப்போ இந்த வேதத்தை வாசிக்க முடியாதுன்னு கிடையாது. இந்த வேதத்தை பலர் வாசித்து தூங்கிடுவாங்க. இந்த வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நான் சொன்ன மாதிரி வாசிக்க அது அவ்வளோ தேனில் இனிமையாக இருக்கும். வாசிக்க உங்கள் இதயத்துக்குள்ளே அது போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வேதத்தை பல மணிக்கூர் வாசித்துக்கிட்டே இருப்பாராம். அவர் அழுது அது அவரை உருமாற்றிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருக்காக வல்லமையாக பிரகாசித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு சாட்சியம் சொன்னார். ஒரு மனிதன் பல மணிக்கூர் வேதத்தை பல மணிக்கூர் வாசிப்பாராம். வாசித்துட்டு அந்த மனிதன் ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் போனாலே அந்த பஸ்ஸில் உள்ள பேயெல்லாம் அலறுமா. காரணம், அந்த மனிதன் ஆவியானவர் உதவியோடு, ஆவியானவரை நாடி உதவியோடு இந்த வேதத்தை வாசிக்கும்போது இந்த வேதம் எல்லாமே அனலாக மாறுது. இந்த வேதம் எல்லாமே ஜீவனும் ஆவியுமா அவங்க இதயத்துக்குள்ளே போகுது. அப்படி போகிற வார்த்தைகள் ஒன்றும் பட்டயமாக இருக்குது. அது உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் போகிற இடமா தீயாக இருக்கும். நீங்கள் போகிற இடம் பிசாசுக்கு எரியும், அவனால் தாங்க முடியாது. அவன் உங்களை கண்டாலே பயந்து நடுங்குவான். காரணம், வேதத்தை வாசிக்க தொடங்கினாலே அவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஆவியானவர் உதவியோட வாசிக்க தொடங்கிட்டால் அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடும். சில நேரம் ஆவியானவர் உதவி இல்லாமல் வாசிக்கும்போது நம்மளுடைய சிந்தனைக்குள்ளே மட்டும்தான் போகுது. சிந்தனைக்குள்ளே மட்டும் போகிறதுலையே இருந்துடக்கூடாது. அதுக்கு மேலே தாண்டி நம்மளுடைய இதயத்துக்குள்ளே போய் அதுக்குள்ளே வாசம் செய்து, தாவீது சொல்கிற மாதிரி இதயத்துக்குள்ளே அது போகணும். இதயத்துக்குள்ளே போய் அது நம்மளை மாற்றும். அதுக்கு பை இட்ஸ் வெரி நேச்சர் இட் வில் சேஞ்ச் யூ. அது உங்கள் இதயத்துக்குள்ளே போய் உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களை மாற்றும். அதனுடைய தன்மையை அது வெளிப்படுத்தும், வசனத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தும். காரணம், அது இதயத்துக்குள்ளே போய் அதனுடைய வேலைகளை காணிக்கும். அது உங்களை மாற்றி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அனல் ஆக்கிரும். உங்கள் இதயம் அனல் கொன்றும். இந்த வேதத்தை அறிவை கொண்டு வாசிக்கக்கூடாது. இந்த வேதத்தை சுயமாக ஏதோ வாசிக்கணும், கடமைக்கு வாசிக்கணும் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. பரிசுத்தாவின் துணையோடு நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் இதயத்தை முழு இதயத்தையும் இந்த வசனத்து மேலே கொடுத்து வேறு எதையும் யோசிக்காமல் பரிசுத்தாவியான துணையோடு வாசித்தா இந்த வசனம் உங்களுக்கு ஜீவனாக இருக்கும். ஜீவனாக இருக்குன்னு என்ன சொல்கிறது, உங்களால் எதையும் ஜெயிக்க முடியும். பாவம் மரணம்னு வச்சுக்கோங்க, பாவம் செய்கிறது மரணத்தை கொண்டு வரும். ஸோ ஜீவன் பாவத்தை ஜெயிக்க வைக்கும். இந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா பாவம் சொல்கிற பொல்லாத விஷயங்களை ஈஸியாக ஜெயித்துடலாம். பொல்லாத விஷயம் பல விஷயங்களை ஜெயித்துடலாம். இந்த வசனத்தை கொண்டு ஜெயிக்க முடியாதது எதுவுமே இல்லை. எல்லா விஷயங்களையும் நம்ம ஜெயிக்க முடியும். எதுவுமே வசனத்தை தோக்கடிக்க முடியாது. நம்ம வசனத்தை நமக்குள்ளே சுமந்துகிட்டே இருந்தால் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம எதையும் சாதிக்கலாம், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஸோ சப்டைட்டிலில் பைபிள் ரீடிங் 1. அடுத்த 2வது பார்த்திங்கன்னா வேத தியானம். இந்த வேத தியானம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். சங்கீதம் 1:2 நம்ம பார்க்குறோம். இரவும் பகலும் அவரோட வேதத்தை தியானிக்கணும்னு சொல்கிறார். இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய இதயத்துக்குள்ளே அந்த வசனங்கள் நம்ம இதயத்தோடு கலந்து கொண்டுரும். நமக்குள்ளே அது ஆளுகை செய்ய தொடங்கிடும். வசனம் வாசிக்கும் போது உள்ளே போகுது, ஆனால் தியானிக்கும் போது உங்கள் இதயத்துக்குள்ளே இணைஞ்சிரும். இதயத்தோடு இதயமாக கலந்துரும்.
தேவ சித்தம் இல்லாததை ஒன்று செய்யவே முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்குது, அது ஆளுகை செய்யும். அவருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்ய முடியும். பாவம் செய்ய பிசாசு ஏவுவான், உங்களால் அதை ஜெயிக்க முடியும். காரணம் அது இதயத்தோடு இதயமாக கலந்துட்டு அருமையாக மாறிடுவீங்க. ஸோ 3வது காரியம் கன்ஃபெஷன். ஒரு வசனம் வாசிக்கலாம், ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்போ நம்ம பார்த்தோம், பைபிள் வாசித்தோம், பைபிள் தியானித்தோம். ஆனால் இப்போ ரட்சிப்பு உண்டாகணும், ஒரு இடத்துல தடை மாறணும்னா நீங்கள் அறிக்கை பண்ணணும். உங்களுக்குள்ளே வசனம் போயிட்டு நீங்கள் பைபிள் வாசித்தீங்க, உங்களுக்குள்ளே போயிட்டு அது உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ தியானிச்சிங்க, உங்களுக்குள்ளே அது இதயத்தோடு இதயமாக கலந்துட்டு. ஆனால் இப்போ ஒரு பிசாசு ஒரு சோதனையை கொண்டு வரானா நீங்கள் அங்கே அதட்டணும், ஆவியானவர் துணையோடு அறிக்கை பண்ணணும் வசனத்தை. ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்வார், இந்த தடையை மாற்றுவார். உங்கள் உள்ளே இருக்க வசனத்தை ஆவியானவர் ஏவுவார். எப்படி பிசாசு ஆண்டவரை உபாசம் முடிந்த பிறகு சோதித்தானோ, அப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் இதயத்துலேருந்து வசனத்தை அனுப்பி அவனை தோக்கடிக்கார். அந்த மாதிரி ஆண்டவர் ஏவுவார். அப்போது உங்களுக்குள்ள வசனம் இருக்குது, நீங்கள் வாசிக்கிறீங்க, நீங்கள் தியானிக்கிறீங்க, அது கலந்துருது. இப்போ அறிக்கை பண்ணணும். இது இல்லாமல் நிறைய பேர் அறிக்கை பண்ணுவாங்க, இதயத்திலே இருக்காது, வெறுமனை அறிக்கை பண்ணுவாங்க. அது சிந்தனையிலேருந்து வரும். உங்கள் ஆவிக்குள்ளே இருக்கிற இதான் இதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசணும். இதயத்தில் இல்லாமலே நிறைய பேர் வசனத்தை அறிக்கை பண்ணுவாங்க, நல்லது தான். ஆனால் மிகவும் நல்லது உங்கள் இதயத்தில் இருந்து அந்த வசனம் புறப்படணும். புறப்படும் போது தான் அது வெற்றியை கொண்டு வரும். இந்த 2வது மெயினான பாயிண்டில் 4வது சப்டைட்டில் பார்த்திங்கன்னா கீழ்ப்படிதல். இந்த பைபிள் ரீடிங், மெடிடேஷன், கன்ஃபெஷன் எல்லாமே நம்ம எதுக்கு செய்கிறோம்? பைபிள் எதுக்கு வாசிக்கிறோம்? கீழ்ப்படுகிறதுக்கு. எதுக்கு தியானிக்கிறோம்? தியானிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கா? தியானிச்சுக்கிட்டே இருந்து மட்டும் இல்லை, அதுக்கு கீழ்ப்படியணும். எதுக்கு நம்ம வசனத்தை அறிக்கை பண்ணுறோம்? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஸோ ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுறதுக்கு. ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும்னா வசனத்தை தியானிக்க மட்டும் இல்லை, வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அறிக்கை பண்ணுறதோடு முடிந்து விடக்கூடாது, கீழ்ப்படியணும். யாக்கோபு அழகாக சொல்கிறார். யாக்கோபு 1:22 வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்குறது மாத்திரம் இல்லை, அதன்படி செய்யணும். நம்ம செய்யாட்டி அந்த வசனத்தினுடைய அந்த இது முழுமை பெறாது. நம்ம வசனம் இருதயத்துக்கு போனது என்ன ரீசன்? பாவம் செய்யக்கூடாது, பிசாசுக்கு இடம் கூடாதுங்க என்ற வசனம் நம்ம இதயத்துக்கு போன ரீசன் என்னது? இடம் கூடாமல் இருக்கணும். நாளையை குறித்து கவலைப்படாத ஆண்டவருடைய வசனம் உள்ளே போனதுடைய ரீசன் என்ன? அதை நம்ம வாசித்ததனுடைய ரீசன் என்ன? அதனுடைய முகாந்திரம் என்ன? நாளைக்கு ஒரு கஷ்டம், நாளைக்கு கடன் இருக்குது, நாளைக்கு ஒரு பண கஷ்டம் இருக்குது, நாளைக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்லும்போது பயப்படாமல், அந்த இடத்துல சோர்ந்து போகாமல், மறுதலியாமல் அந்த இடத்துல நிற்கணும். அதனுடைய ரீசனுக்காக தான் நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அறிக்கை பண்ணுறோம். ஸோ முக்கியமான விஷயம், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது. வாசித்து தியானித்து அறிக்கை பண்ணி கீழ்ப்படியாமல் போனால் பரிசுத்த ஆவியானவர் வருத்தப்படுவார். பரிசுத்த ஆவியானவரை வருத்தப்படுத்திட்டு நம்மளால் ஒன்றுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவையானது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். அவர் நம்மளை நடத்தணும். எந்த விஷயத்துலையும் அவரை இன்வால்வ் பண்ணாமல் ஒரு காரியம் நம்ம செஞ்சால் அது முன்னேற்றம் இருக்காது, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. ஸோ யாக்கோபு சொல்கிற மாதிரி கேட்டுட்டு மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். வசனத்தை வாசித்த உடனே நம்ம அதன்படி கீழ்ப்படிஞ்சிட்டா நம்மள்ட்ட உள்ள குற்றத்தை மாற்றிடலாம். இல்லை நம்ம போவோம், நம்ம போகிற போக்கில் போயிட்டுருப்போம், நம்ம கரெக்டுன்னு நினச்சி நடந்துகிட்ருப்போம், நம்ம தப்பான வாழ்க்கையில் போயிட்டுருப்போம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை, சித்தம் இல்லாத வாழ்க்கையில் போயிட்டுருப்போம். ஸோ வசனத்தை வாசித்தோன்னே அதை தியானிக்கணும், அதை அறிக்கை பண்ணணும், டக்குன்னு கீழ்ப்படியணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவரை வருத்தப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழலாம். எபேசியர் 4:30 பார்த்தீங்கன்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அடுத்த வசனம் பாருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சொன்ன காரியங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துது. நம்ம ஆவியானவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு பல காரியங்களை செய்வோம். ஆனால் கசப்பையும் கோபத்தையும்
ஆவியானவர் துக்கப்படுத்துகிற மாதிரியான பாவங்களில் ஈடுபட்டுட்டு நம்ம வந்துட்டு ஆவியானவரை சந்தோஷமாக இருக்கார் நினைத்துட்ருக்கோம். நம்ம எப்போல்லாம் இதயத்தில் கசப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, மனத்தாழ்மை இல்லாமல் அகங்காரத்தோடு இருக்கும்போது ஆவியானவர் துக்கப்பட்டு தான் இருக்கிறார். அந்த நேரம் நம்ம பைபிள் வாசித்தா அது நம்ம இதயத்துக்கு போகாது. போனாலும் அது வெறுமையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்குள்ளே எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் ஒரு ஜீவன் இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்கிற காரணம் பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரம் இல்லை. ஆனால் பைபிளை வாசிக்க ஆவியானவர் துணையோட வாசிக்க அந்த வசனம் உங்களை மாற்றும். ஆனால் ஆவியானவர் அதில் ரொம்ப தேவை. நம்ம வசனத்தை வாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கை மாறுது. ஆனால் அந்த இடத்துல மறைமுகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறது, இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போய் நமக்குள்ளே பலப்படுத்தி ஜீவன் கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனம் உள்ளுக்கு போனாலும் நமக்குள்ளே கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு ஒரு விளைவு இருக்காது. நல்லபடியான விளைவு வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய உதவியும் நமக்குள்ள அவருடைய கிரியையும் தேவை. ஸோ 3வது காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் 3வது ஒரு அருமையான ரகசியம் உபவாசம். மத்தேயு 17:21 அழகாக சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விவேதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பார்த்திங்கன்னா இந்த 3வது ரகசியம் அருமையான ஒரு ரகசியத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார், உபவாசமும் ஜபமும். இந்த உபவாசமும் ஜபமும் இருந்தால் தான் சில நேரம் சில பிசாசு நம்மளை தொந்தரவு செய்யாமல் நம்மளை விட்டு கடந்து செல்லும். உபவாசம் ரொம்ப முக்கியம்னு ஏன்னு சொல்ல வரேன் என்றால், நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டு இருக்கும்போது ஜெபிப்போம். ஆனால் எப்போ ஆவியோடு உண்மையோடு ஜெபிப்போம்னா உணவு இல்லாத நேரம் தான் நம்ம சோர்ந்து போயிருப்போம். அந்த நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த நேரம் எவ்வளோ நீங்கள் உங்களுக்குள்ள விருப்பமும் ஆண்டவர் மேலே உள்ள ஒரு பற்றும் ஒரு தாகமும் இருக்குதோ அதுதான் உண்மையை வெளிப்படுத்துது. நீங்கள் ஆவியோடு இருக்கிறீங்க, சத்தியத்தோடு இருக்கீங்க, உங்களுக்குள்ளே சத்தியம் இருக்குது, உங்களுக்குள்ளே ஆவியான ஒரு கிரியை செய்கிறாருன்ற ஒரு வெளிப்படுத்துது. ஸோ நம்ம உபவாசம் இல்லாத நேரம் எப்படியோ ஜெபிச்சுட்டு இருப்போம். பட் உபவாசம் போடும்போது நம்மளுடைய மாம்சம் பலவீனம் அடையுது, நம்மளுடைய மாம்ச சிந்தனைகள் பலவீனம் அடையுது. அந்த நேரம் தான் நம்மளுடைய ஆவி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நம்ம அந்த நேரம் தான் தெரிந்து கொள்ள முடியும் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய இதயம் அவரை எவ்வளோ ருசிச்சிருக்கோம். ஏன்னா உபவாசத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிறவங்க உணவை காட்டிலும் ஒரு சந்தோஷத்தை கற்றுக்கொண்டவங்க. ஆனால் உபவாசத்தில் சோர்ந்து போகிறவங்க அப்போ சாப்பிட்டா தான் சந்தோஷமாக ஜெபிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்போ அவங்க இன்னும் ஆண்டவரை இன்னும் ஒரு உணவுக்கு மேலே சந்தோஷம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, தேவ சமாதானம் இருக்குதுன்னு அவங்க கற்றுக்கொள்ளலை. ஸோ ஃபாஸ்டிங் டைம் தான் நம்மளுக்கு உண்மையை வெளிப்படுத்துது. நம்ம யார், நம்ம மாம்ச மனுஷனா, ஆவிக்குரிய மனுஷனா, நம்ம ஆவியில் வாழ பழகிட்டோமா, ஆவியோடு உண்மையோடும் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கோமா, சத்தியத்தோடு வாழ்கிறோமா, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து சந்தோஷத்தை தந்து இந்த உலக விஷயங்கள் இல்லாட்டியும் நம்மளால் ஆண்டவருக்காக வாழ முடியுதான்னு ஒரு கற்றுக்கொள்கிற ஒரு அழகான நேரம் உபவாசம். இந்த உபவாசம் போடும்போது பிசாசுக்கு பயம் காரணம் நம்மளுடைய உண்மை ரூபத்தை கற்றுக்கொண்டுருவோம். அப்போ தான் நம்ம கற்றுக்கொள்வோம், ஐயோ உபவாசம் போட்டால் என்னால் ஜெபிக்க முடியலையே, உபவாசம் போட்டால் என்னால் அதை பண்ண முடியலையே, பைபிள் வாசிக்க முடியலையே அப்படின்னு இருக்கிற நேரம் தான் ஆண்டு கிருபை கொடுத்து உபவாசத்தில் ஜெபிக்க வச்சு சாப்பாடை காட்டிலும் உணவை காட்டிலும் வெளியே அங்கங்கன்னு பல இடங்கள் டூரிஸ்டில் போய் சுற்றுறதை காட்டிலும் பல விஷயங்கள் பண்ணுறதை காட்டிலும் பரிசுத்த ஆவியினுடைய சந்நிதி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அந்த பாடுகளில் அந்த உபவாச நேரம் கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு இதயத்தில் சொல்லி தருவார். ஓகே, இதை காட்டிலும் உலக காரியங்களை காட்டிலும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது, ஒரு சமாதானமான விஷயம் இருக்குது, ஆண்டவரோட நேரம் செலவிடுறது ரொம்ப மகிழ்ச்சியான காரியம்னு சொல்லி தருவார். ஸோ இந்த உபவாசம் போடும்போது அதனால தான் பிசாசுக்கு பிடிக்காது. உபவாசம் போட்டு சிலர் தூங்கிடுவாங்க. உபவாசம் போட்டு ஆண்டுங்க சொல்கிற மாதிரி ஜெபிக்கணும். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற வீதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இங்கே ஆண்டு சொல்கிறார் அழகா, ஃபஸ்ட்டு ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், இந்த ரெண்டையும் விட்டுறவே கூடாது. இந்த ரெண்டுமே ஒரு பறவைக்கு 2 ரெக்கை மாதிரி. ஃபாஸ்டிங் அடிக்கடி ஆவியானவர் ஏவும்போது போடணும், ஜெபிக்கணும், ஆவியானவர் சொல்லும்போது உபாசிக்கணும். ரெண்டையும் மாறி செய்யும்போது பிசாசுக்கு இடம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஜாதி பிசாசாக இருந்தாலும் அது நம்ம விட்டு போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த உபவாசத்தை பிசாசு தப்பாகவும் நம்மளை செய்ய வைப்பான். இந்த உபவாச நேரம் தான் நிறைய ஆசைகளை கொண்டு வருவான். உபவாச நேரம் சாப்பாடு கனவுகளை கொண்டு வருவான். உபவாச நேரம் பலவிதமான சோர்வுகளை கொண்டு வருவான். உபவாசம் எடுக்கும்போது சந்தேகத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த நேரம் தான் ஸ்பிரிட் ஷார்ப்பாக இருக்க நேரம். இந்த நேரம் எப்படியாவது பலவீனப்படுத்தி சாப்பிட வச்சிடணும், எப்படியாவது மாம்சக்கிரியைகளில் ஈடுபட வச்சிடணும், எப்படியாவது சோர்வாக்கிடணும், ஆண்டவரை மறுதளிக்க வச்சிடணும், ஜெபிக்காமல் இருக்க வைக்கணும், பைபிள் வாசிக்காமல்
இருக்க வைக்கணும், தூக்கத்தை வர வச்சிடணும்னு சொல்லி தான் இந்த மாதிரியான மாம்சத்தில் நம்மளை வந்துட்டு ஏவுவோம். ஆனால் ஏன்னா அந்த தருணம் தான் ஆவிலையும் ஷார்ப்பாகிற தருணம், அந்த தருணம் தான் மாம்சத்துலேயும் நம்ம ஈடுபடுற தருணம். காரணம் அந்த நேரம் தான் சோர்வு வருமா, நம்ம மாம்சத்தில் வாழ தொடங்கிடுவோம். ஆனால் அந்த நேரம் தான் முக்கியமான நேரம், ஆவியில் வாழ்கிற நேரம். ஸோ உபவாசம் போடும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். பிசாசு கொண்டு வர்ற கனவுகளுக்கும், பிசாசு கொண்டு வர எண்ணங்களுக்கும், பிசாசு கொண்டு வர்ற சான்ஸுக்கும், அந்த நேரம் தான் வீட்டில் நல்லா சாப்பாடு வைப்பாங்க, அந்த நேரம் தான் ஒரு இடத்துல நம்ம போக வேண்டியது வரும், அந்த நேரம் தான் அலைய வேண்டியது வரும். இப்படி பிசாசு அந்த நேரம் தான் நம்மளை சோர்வுபடுத்தவும், மாம்சத்தில் நம்மளை வாழ வைக்கிறதுக்கும் அவன் நிறைய தருணங்களை உண்டு பண்ணுவான். இந்த மாதிரி உபவாசம் போடுறோனாலே நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த நேரம் தான் 2 ராஜ்யத்தினுடைய நேரம். அவன் அந்த நேரம் பிசாசு உங்களை பயங்கரமாக மாம்சத்தில் வாழ வச்சு அவனுடைய ஏஜெண்டாக மாற்ற முடியும். அந்த நேரம் தான் ஆவியானவரும் உங்களை ஷார்ப்பாக மாற்றுற நேரம். ஸோ உபவாசத்தை விட்டு விடாதீங்க. ஆவியானவர் சொல்கிற நேரம், ஆவியானவர் இடைபண்ற நேரம், ரொம்ப கவனமாக ஆவியானவரோட ஜெபத்தில் அந்த நாட்களை செலவிட்டார். அது உண்மையாட்டே தேவராஜ்யத்துக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்கள் தலைமுறைக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசியாக நம்ம விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. வேதத்தை தியானிக்கும் போதும், வேதத்தை வாசிக்கும் போதும், அதை புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள விசுவாசம் பெருகும். நம்மளுடைய கடைசி வர துணையே பரிசுத்த ஆவியானவர். அவரை விட்டுறவே கூடாது. நம்ம அவரை விட்டுட்டு நான் சொன்ன காரியங்களை எதை செஞ்சாலும் நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்காது. இந்த 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். அந்த 3 காரியங்களுக்குள்ளே சில சின்ன சின்ன டைட்டில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேணும். ஸோ அவர் அல்டிமேட் கைடு இஸ் ஹோலி ஸ்பிரிட். ஸோ நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை டிபெண்ட் பண்ணி, அவரை நாடி, அவரை நம்பி, அவர் துணையோடு செயல்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளே செயல்படுவாராக. ஸோ அவருடைய கிருபையினால் இந்த ரகசியங்களுக்கு உங்களை விட்டு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக ஆண்டு உங்களை வணையற்றும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.